ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இஃப்ரா ஹெர்பல்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 4 வகையான சோப்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது வந்து 4 ஜூஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் அது வந்து ஊற்றுறதுக்காக நம்ம மோல்டு எடுத்துக்கிறோம். மோல்டு என்ன சைஸில் இருக்கோ உங்கள்கிட்ட அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விட்டமின் இ கேப்சூல் இருந்தால் எடுத்துக்கோங்க. அது வந்து நம்ம முகத்துக்கு வந்து நல்லா பொலிவு தர்றதுக்காக நம்ம விட்டமின் இ கேப்சூல் வந்து போடுறோம். அப்போ நமக்கு ஏதாவது எசென்சியல் ஆயில் இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. அது இல்லாட்டி நமக்கு ஸ்மெல் வேண்டாம் அப்படின்னா அது யூஸ் பண்ண வேண்டாம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க சோப் பேஸு. இந்த சோப் பேஸ் வந்து சின்னதாக நம்ம கட் பண்ணால் தான் சீக்கிரம் மெல்ட் ஆகும். அதுக்காக நம்ம இதை எடுத்துக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 4 வகையான ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதாவது தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றாமல் போமோகிரானேட், அதாவது மாதுளையோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம். தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினா சோப்பில் வந்து ஃபங்கஸ் வந்துடும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பீட்ரூட் ஜூஸு. பீட்ரூட்டும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அப்படி இல்லாட்டி திருவி நம்ம அந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றவே கூடாது எந்த ஒரு ஜூஸ்க்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கேரட்டும் நம்ம திருவியோ இல்லை மிக்சியில் அரைச்சோ அந்த ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இது வந்து கோகனட் மில்க் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோகனட் வந்து நம்ம ஒரு ஆஃப் கோகனட் போட்டால் தான் நமக்கு வந்து ஒரு சோப்பு செய்யறதுக்கான நமக்கு அந்த இது கிடைக்கும். அப்படி சில டைம் ஒரு கோகனட் போட்டால் தான் கிடைக்கும். அந்த தேங்காவை பொறுத்து தான் அதுலேயும் தண்ணி ஊற்றாம தான் நம்ம அரைக்கணும். அடுத்தது நம்ம என்ன எடுத்துக்கலாம், சோப் பேஸ் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். சோப் பேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. சில கஸ்டமர் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டைம் என்கிட்ட வாங்கினாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து நான் ஆர்டர் போட்டு வாங்கி நான் பண்ணி பார்த்தேன் மேம், ஆனால் எனக்கு நீங்கள் செய்கிற சோப்பு மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. சோப் பேஸ் வந்து எல்லா சோப் பேஸும் ஒன்று கிடையாது. முதல்ல அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சோப் பேஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் கெமிக்கல் ஃப்ரீ, அதாவது அது அந்த சோப் பேஸ்க்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, இது வந்து கெமிக்கல் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி. அந்த சோப் பேஸில் நம்ம செஞ்சால் மட்டும்தான் அது ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதை வந்து நம்ம செக் பண்ணி தான் வாங்கணும். நாங்கள் லேப்லலாம் செக் பண்ணிட்டு தான் நாங்கள் இந்த ப்ராடக்டே பண்ணுவோம், எந்த பொருளாக இருந்தாலும். இப்போ நம்ம இது வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் சோப் பேஸை. நம்ம சோப் பேஸில் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் அந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு சோப் பேஸ் நம்மளுது. வந்து ஒரு வகையான இதில் பிளான்ட்ல இருந்து எடுக்கிறது தான் இந்த கிளிசரின் சோப் பேஸ். இது வந்து நம்ம அது மெல்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு சின்ன கட்டி கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா லிக்விட் பேஸ்க்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும். அப்புறம் நம்ம அந்த எசென்சியல் ஆயிலெல்லாம் போட்டு அது எந்த காரணத்தை கொண்டு ஹீட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கோகனட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கோகனட் மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கலக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி கட்டி விழுந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு இதில் வந்து பியூர் செக்கில் ஆட்டின கோகனட் ஆயில் ப்ளஸ் விட்டமின் இ கேப்சூல் வந்து நம்ம இதை ஆட் பண்ணிக்கணும். நமக்கு சியா பட்டர் கிடைச்சா சியா பட்டர் நம்ம எது வேணுமோ அது போட்டுக்கலாம். அது வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ இதை வந்து கஸ்டமர் கேட்டிருக்கிறது வந்து நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து ஒரு பல்க் ஆர்டர் வந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி எல்லா சோப்பும் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ஸ்மெல்லுக்காக நம்ம இதில் வந்து எசென்சியல் ஆயில் வந்து ஊற்றுறோம். பர்ஃப்யூம், இது நம்ம என்ன பர்ஃப்யூம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலக்கிட்டே இருக்கணும். கோகனட் ஆயில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் வந்து நம்ம சோப் போட்டு குளிச்சுட்டு வந்தோம்னா நல்லா சைனிங்காக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். சல்ஃபர் ஃப்ரீ கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறது தான் நம்ம ஸ்கின்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம நல்லா கலக்கிட்டு இப்போ நம்ம அது மோல்டில் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஓவல் ஷேப் மோல்டு வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து லைட்டாக மேலே நுரை வரும். அது நுரை எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி அதுக்கப்புறம் நம்ம சோப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட மேலே இருக்கிற அந்த பேஸ் வந்து கட் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இன்றைக்கி 6 சோப்பு தான் ஆர்டர் வந்திருக்கு கோகனட் மில்கில். அதனால் நான் அந்த அளவுக்கு தான் பண்ணுறேன். நான் உடனே தான் நான் செஞ்சு கொடுப்பேன். செஞ்சு நான் ஸ்டாக் வைக்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு ஸ்டாக் வச்சாலும் அது டக்குன்னு போயிடுது. மேக்ஸிமம் கோகனட் ஆயில் இதில் யூஸ் பண்ணுறதுனால நம்ம அப்பப்போ செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். இது வந்து நம்ம உடனே செஞ்சு கூட நம்ம இந்த சோப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் 3 மணி நேரம் கழித்து. இதனால் நமக்கு ஸ்கின்க்கு வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. இது வந்து நம்ம வந்து குவாலிட்டியான சோப் பேஸ் வச்சு தான் பண்ணுறோம். இப்போ மேலே இருக்க அந்த நுரையெல்லாம் எடுத்துக்கலாம், இல்லாட்டி சோப்பு பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்.
இல்லாட்டி நம்ம செஞ்சு முடிச்சுட்டு கூட எடுத்துக்கலாம். இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கிறனால நம்ம மேலால் இதெல்லாம் எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா 100 ml மோல்டு. நெக்ஸ்ட்டு சோப் பண்ணுறதுக்காக நம்ம சோப் பேஸ் வந்து மெல்ட் பண்ணிக்கலாம் டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணி. அது பார்த்திங்கனாலே நல்லா தெரியும், எந்த வித அழுக்கோ எதுவுமே இல்லாமல் அந்த பேஸ் வந்து நல்லா பியூராக இருக்கும். நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ரேட்டில் கிடைக்கும். நமக்கு வந்து இப்போ ஸ்டார்டிங் 200லேருந்து கூட கிடைக்கும். பட் நம்ம நல்ல குவாலிட்டியாக செஞ்சோம்னா, நல்ல குவாலிட்டியான பொருள் போட்டு செஞ்சால் நம்ம சோப்புக்குன்னே ஒரு தனி பிளேஸ் இருக்கும் மார்க்கெட்டில். பார்த்திங்கன்னா இது வந்து கேரட் சோப் பண்ணுறதுக்காக இப்போ கேரட் ஜூஸ் வந்து நம்ம அந்த இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு கலக்கி விட்டுட்டு, நம்ம கேரட் சோப் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு கலர் வரும். சில டைம் சோப் வந்து கேரட் கலரை டிபெண்ட் பண்ணி தான் அது வந்து வரும். இதுக்கு வந்து நம்ம கலர் எதுவுமே நம்ம சேர்க்கறதில்ல, எந்த சோப்புக்குமே கலர் சேர்க்கறதில்ல. விட்டமின் இ போட்டாச்சு. அடுத்தது இப்போ வந்து கோகோனட் ஆயில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது பர்ஃப்யூம், நமக்கு என்ன ஸ்மெல் வேணுமோ அந்த ஸ்மெல்லுக்கு தகுந்த மாதிரி நம்ம பர்ஃப்யூம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கிட்டு இப்போ நம்ம இதை வந்து மோல்டில் ஊற்றணும். மோல்டில் இது வந்து இதுவும் ஓவல் ஷேப்பில் தான் நாம் வந்து இதை பண்ண போகிறோம். ஏன்னா நாங்கள் ஃபுல்லாக ஓவல் ஷேப் தான் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நல்லா கலக்கிக்கலாம். நம்ம கலக்கிறது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாலே இதில் நுரையெல்லாம் இல்லாமல் நீட்டாக வரும். கலக்காமல் இருந்தோம்னா கட்டி விழுந்துடும். அதுக்காக தான் நம்ம கலக்கிட்டே இருக்கணும். இந்த சோப் பார்த்திங்கன்னா நல்ல கேரட் கலராக இருக்கவும் நல்ல கலராக வந்திருக்கு இந்த கேரட் சோப் வந்து. இப்போ இது எல்லாமே நம்ம இப்போ ஊற்றியாச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.